ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் நித்யா. இன்றைக்கி சிம்பிளாக குயிக்காக செய்கிற ஒரு சாம்பார். இது வெறும் தோசை இட்லிக்கு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சம்டைம்ஸ் சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்ருக்கேன். எந்த அரைச்சி ஊற்றுற வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஒரே குக்கரில் எல்லாத்தையும் உள்ளே போட்டு விசில் விட வேண்டியது தான். என்னென்ன போட்டிருக்கேன்னா, துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. அது கொஞ்சம் கொதிக்கும் போது ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டிருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. அது நல்லா கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியாச்சு. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, ஒரு 15 சின்ன வெங்காயம் வர அளவுக்கு. அப்புறம் பூண்டு ஒரு 7-8 பல் பூண்டு அதில் ஆட் பண்ணியாச்சு. அதுவும் கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற என்ன காய் வச்சுருக்கோமோ, நான் இன்றைக்கி பீன்ஸ் அண்ட் கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கும் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கு. இல்லை என்ன காய் இருந்தாலும் போடலாம். நம்ம குக்கர் விசில் விடும்போது காய் ஏதாவது குழஞ்சி மசிஞ்சிட்டு போயிடும்னு அந்த மாதிரி காய் ஏதாவது போட்டிங்கன்னா அதை வேணாலும் தனியாக காயை வேக வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் சூப்பராக வந்துடுச்சு. கடைசியில் தாளித்து போட்டுடலாம். இதுக்கு கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள் அண்ட் கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றியாச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை கட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக செய்கிற சாம்பார். இது நம்ம ஒரு சட்னி செய்கிற டைம் கூட எடுக்கிறதில்ல, அதுக்குள்ளே முடிஞ்சிடும். எப்போவும் தக்காளி சட்னி வெங்காய சட்னின்னு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி சாம்பார் அப்பப்போ சாப்பிட்லாம். இது தோசை இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக இதில் நம்ம பருப்பும் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ அது ஈஸியாகவும் வேலை முடிஞ்சது. ப்ளஸ் குழந்தைங்களுக்கு பெரியவங்க யார் சாப்பிட்டாலும் இது ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.